சிக்ஸ்த்து சம் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து போட சொல்லியிருக்காங்க. ஸோ காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டலாக பேஸாக வச்சு டோட்டலாக 100ஆக வச்சு ஒரு ஐட்டமுக்கும் பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டலில் எவ்வளோ % இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி போடுவோம். காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் எப்போதுமே வந்து நெட் சேல்ஸை வந்து 100ஆக வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட் வந்து என்னது, நெட் சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் பண்ணால் கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும், லெஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பண்ணால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்தால் போடுவோம். இல்லைனா வந்து ஆப்ரேட்டிங் இன்கம்மையும் நான் ஆப்ரேட்டிங் இன்கம்மையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டா நெட் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நெட் சேல்ஸில் வந்து ஆரம்பிக்கணும். நெட் சேல்ஸ் வந்து சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன். இங்கே கொடுத்துருக்காங்களா 1 lakh, அதில் தான் ஆரம்பிக்கணும். ஸோ 1 lakh அப்படின்னு போட்டுட்டு 1 lakh தான் பேஸாக வச்சுக்கணும். அதனால் 1 lakh வந்து 100 அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு லெஸ் பண்ணோம் அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த கொஸ்டினில் வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு என்னான்னு கொடுக்கல, கிராஸ் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் போட்டு 40,000 இருக்கா. ஸோ அந்த 40,000 இங்கே போட்டுட்டு இப்போ வந்து 40,000 டிவைட் பை 1 lakh into 100 அப்படின்னு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த நெட் சேல்ஸை தான் பேஸாக வைப்போம். ஸோ ஒரு ஐட்டமும் வந்து நெட் சேல்ஸில் எவ்வளோ % இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ 40,000 டிவைட் பை 1 lakh into 100 போட்டால் 40 வந்து கிடைக்கும். இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து பேலன்சிங் ஃபிகராக 60,000 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி 60,000 டிவைட் பை 1 lakh into 100 போட்டால் 60 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்லாம் என்னன்னு பாருங்கள். ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ், ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ், சேல்ஸ்மேன் கமிஷன், ரெண்ட் ஆஃப் வேர் ஹவுஸ், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ரிட்டர்ன் ஆஃப், குட்வில் ரிட்டர்ன் ஆஃப், டெப்ரிசியேஷன் ஆன் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ எல்லாத்துக்கும் போட்டுட்டு இந்த அமௌண்ட்டை கொஸ்டின்லேருந்து காப்பி பண்ணிட்டு ஒன்றுத்துக்கும் 1 lakhல எவ்வளோ % நெட் சேல்ஸ் வந்து 1 lakh 1 lakhல எவ்வளோ % அப்படின்னு போடணும். 3 lakh டிவைட் பை 1 lakh into 100, 2,000 டிவைட் பை 3,000, 2,000, 4,000, 1,000, 2,000 டிவைட் பை 1 lakh into 100 அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் வந்து போடணும். 1 lakhல எவ்வளோ % அப்படின்னு போட்டு இந்த பர்சன்டேஜ்லாம் வந்து போடுறோம். போட்டுட்டு டோட்டல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அது எல்லாத்தையும் போட்டு அது எல்லாத்தையும் வந்து இந்த கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 40,000 கிராஸ் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து டோட்டல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஆட் ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து இந்த கிரெடிட் சைடில் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்னு கொடுத்துருக்காங்களே அந்த 2,000 போட்டு 2,000 வந்து 1 lakhல எவ்வளோ % அப்படின்னு கண்டுபிடிச்சி 2%னு போடுறோம். இப்போ வந்து ஆப்ரேட்டிங் இன்கம் இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டோட ஆப்ரேட்டிங் இன்கம் ஆட் பண்ணால் நெட் ப்ராஃபிட் கிடைக்கிது. அவ்வளோதான் இந்த சம்.